நம்ம இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல மோஷன்ங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. இது NCERTல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். அதுல இருந்து ஸ்பீட் பேசிஸ்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன ப்ராப்ளம்னா, the distance between two stations is 240 km. A train takes 4 hours to cover this distance. Calculate the speed of the train. இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அப்போ 2 ஸ்டேஷனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 240 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the distance between two stations 240 kilometer. Two stations 240 kilometer. Then இந்த டிஸ்டன்ஸை அந்த ட்ரெயின் எவ்வளவு ஹவர் எவ்வளவு டைம் பீரியடுக்குள்ளாடி கவர் பண்ணுதுன்னா 4 hours. So the time taken to cover this distance, time taken to cover this distance equal to 4 hours. HR னு போடுறோம். What is the formula of speed? Speed equal to distance by time. இது வந்து formula. Distance by time. இங்க நமக்கு distance என்னது? 240 kilometer by time 4 hour. இப்போ 4 வந்து நம்ம இதை டிவைட் பண்ணும்போது 60 கிடைக்கும். So speed of the train is 60 kilometer per hour. இப்போ ஸ்பீடோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். நமக்கு இங்கே கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால அதோட யூனிட் நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்னு போடுறோம். ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் திஸ் ட்ரெயின்? 60 கிலோமீட்டர் per hour. So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.